பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினத்தை முன்னிட்டு விருதுநகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று விருதுநகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது திருவுருவ சிலைக்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊக்குவித்தார். ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் முகாமிட்டிருந்த ஒற்றை யானையை விரட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கடந்த 2 தினங்களாக ஒற்றை கொம்பன் யானை ஒன்று கீழ்முருங்கை பகுதியில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலத்தில் முகாமிட்டிருந்தது. தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு வன காவலர்கள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பட்டாசு வெடித்து யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் கீழ்முருங்கை பகுதியில் உள்ள பாலாற்றை கடந்து பேரணாம்பட்டு அடுத்த மேல்பட்டி பகுதிக்கு யானை சென்றதால் பேரணாம்பட்டு வனத்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் நாடார்கள் கூட்டமைப்பு சார்பில் 3ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி காந்தி சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கூட்டமைப்பின் தலைவர் பன்னீர்செல்வம், செயலாளர் வேலுமணி, பொருளாளர் பாலகுமார் தலைமையில் மலர் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் அமைந்துள்ள பரஞ்சோதி அம்மன் ஆலயத்திலிருந்து செண்டை மேளங்கள் முழங்க சிறப்பு பூஜைகளுக்கு பின்பு முளைப்பாரி மற்றும் பால்குடம் ஏந்தி 200க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் என ஊர்வலமாக ரயில்வே சாலை வழியாக வந்து காஞ்சிபுரம் வட்டார ஐக்கிய நாடார் சங்க கட்டிடத்தில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து அவரது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். ராசிபுரம் அருகே அரசு நிதியுதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அமைச்சர் மா மதிவேந்தன் துவக்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த தேங்கல்பாளையம் பகுதியில் உள்ள நிதியுதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 30 மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தமிழக வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டிவிட்டு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ். உமா உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது காலை உணவு திட்டம் தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக பள்ளி மாணவிகள் நெகிழ்ச்சியடைந்தனர். பெரியபாளையம் அருகே போந்தவாக்கத்தில் காலை உணவு திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் கீழ்சேரி பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அருகே உள்ள போந்தவாக்கம் ஊராட்சியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஈரோடு அரசு மருத்துவமனை சந்திப்பில் உள்ள காமராஜர் உருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் தலைமையிலான கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த EVKS இளங்கோவன், விக்கிரவாண்டி தேர்தலைப் போல வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பது போல தெரியவில்லை எனவும், ஸ்டாலின் ஆட்சியை கொச்சைப்படுத்துவதற்காக எதிர்க்கட்சிக்காரர்கள் குறை சொல்கிறார்கள் என்றும் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு நீதிமன்றம் மூலம் உரிய தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் குறைதீர்வு கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா எத்திலோடு கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர். இவர்கள் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிதியுதவியுடன் தமிழ்நாடு அரசு 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்தி வந்தது. இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முந்தைய ஆண்டு ஓடைகளில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதைப் போல இந்த வருடமும் வேலைவாய்ப்பு வழங்கி மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட குறைதீர்வு கூட்டத்தில் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்க கோரி மூவேந்தர் மருத முன்னேற்றக் கழகம் சார்பில் முதல்வருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. மூவேந்தர் மருத முன்னேற்றக் கழகம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டி தலைமை தபால் நிலையத்தில் இருந்து முதலமைச்சருக்கு அஞ்சல் அட்டை மூலம் மனு அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மூவேந்தர் மருத முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் ப. அன்புராஜ் தலைமை தாங்கினார். கோவில்பட்டி தலைமை தபால் நிலையம் முன்பு கூடிய மூவேந்தர் மருத முன்னேற்றக் கழகத்தினர் கோவில்பட்டியை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் எனவும் இளையரசனேந்தல் பிற்காவை கோவில்பட்டி யூனியனுடன் இணைக்க வேண்டும் எனவும் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை விண்ணப்பித்த பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என 300க்கும் மேற்பட்ட அஞ்சல் அட்டைகளை தபால் நிலையம் முன்பு உள்ள பெட்டியில் போட்டனர். சென்னை அணுமின் நிலையம் சார்பில் நெய்க்குப்பி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 84 லட்சம் ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மற்றும் பள்ளி கட்டிடங்களை சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் சேஷையா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் இயங்கி வரும் சென்னை அணுமின் நிலையம் சார்பில் சுற்றுப்புற மேம்பாட்டு நிதியின் கீழ் கல்வி, சுகாதாரம் உள்ளிட்டவைகளை மையப்படுத்தி பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெய்க்குப்பி ஊராட்சிக்குட்பட்ட நரசங்குப்பம் பகுதியில் 18 லட்சம் மதிப்பில் அங்கன்வாடி கட்டிடமும் 68 லட்சம் மதிப்பில் 2 வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிடமும் கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் சேஷையா கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.